Hi friends, welcome to AKB Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்கா ஒரு சூப்பரான புரோட்டீன் ரிச்சா உள்ள ஒரு ஸ்நாக் ரெசிபி பண்ண போறோம். நார்மலா பாத்தீங்கன்னா இந்த மீல் மேக்கர் சரிங்களா? இந்த சோயா ஜங்க்ஸ் இந்த மீல் மேக்கர் வந்து ரெண்டு டைப்ல கிடைக்கும். ஒன்று பெருசாக கிடைக்கும், இல்லைன்னா சின்ன சைஸ்லையும் கிடைக்கும். இதை வந்து நம்ம நிறைய இதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். பட் இன்னைக்கு அதில் ஒரு வடை செய்ய போகிறோம். இது வந்து என்னென்னா எனக்கே ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இதுக்கு சாப்பிடுங்க எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. இந்த ஒரு வாசனை வந்து ரொம்ப பிடிக்காது. என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ என்ன பண்ணலான்னா இது எப்படி ஒரு வடையை நான் எடுக்கன்னு பாருங்களேன். இதில் நல்ல ஒரு ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ எல்லாருமே நல்லா எடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டயட்டாக இருக்கும். நல்லா வந்து சுடுதண்ணியில் இதை கொஞ்சம் நேரம் நான் போட்டு வச்சுருந்தேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை முதல்ல கொஞ்சம் நேரம் நல்லா சுடுதண்ணியில் போட்டு எடுத்துடணும். நல்லா அப்படி தண்ணியை வந்து நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டில். இது வந்து நான் ஒரு கப் எடுத்துருக்கேன். ஓகே, இந்த ஒரு கப்பு நம்ம சோயா இது எடுக்கிறதுக்கு மீல் மேக்கருக்கு நான் ஒரு அரை கப்பு கடலைப்பருப்பை ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சிட்டேன். அவ்வளோதான். இந்த ரெண்டு மட்டும் தான் நமக்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். மற்ற எல்லாமே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. நீங்கள் வேலைக்கு போயிட்டு வர்றவங்களுக்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற காலேஜ் யாருக்காக இருந்தாலும் சரி, ஈவினிங் ஸ்நாக்காவோ எப்போ. இப்போ இதை வந்து நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு அரை கப்பு வந்து கடலைப்பருப்பை நான் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதையும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது வந்து கடலைப்பருப்பு வடை செய்வீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஆனால் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. நிறைய பேர் வந்து நம்ம சும்மா சின்ன பிள்ளைங்களுக்கு கண்டதையும் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி நம்ம கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கண்ணே. இதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு ஃபஸ்ட்டில் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதாவது கடலைப்பருப்பு வடைக்கு நீங்கள் எப்படி அரைப்பீங்க, ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சம் இருக்கும் குறவரப்பாக இருப்பீங்களா, அது மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு அதை மாற்றிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மீல் மேக்கர், அதை எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. இந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு தான் எடுத்து வச்சுருக்கோம். அதை எடுத்து உள்ளே போட்டு அதே மாதிரி மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா நீங்கள் அரைப்படும் போதே இந்த மாதிரி தான் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இந்த மட்டன்லாம் நீங்கள் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மட்டன் கீமாவுக்கு அரைப்போம் பார்த்தீங்களா, அது இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான், நமக்கு பேட்டர் ரெடி ஆகிட்டு. இப்போ என்ன பண்ணலான்னா கொஞ்சம் எண்ணெயை வந்து அடுப்பில் ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மீதி என்னென்ன மிக்ஸ் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ஏன்னா அப்போ அதுவும் ரெடி ஆகிட்டு இருக்கும், இதுவும் நம்ம ஈஸியாக போட்டு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. எந்த கடாயில் போட்டு நீங்கள் வறுத்து எடுக்க போகிறீங்களோ அந்த கடாயை போட்டுட்டு ஆயில் மட்டும் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வடை மாதிரி நம்ம போட்டு தான் எடுக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இது சூடாகிட்டு இருக்கும்போது அது கூட மற்ற பொருள்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஓகே, போதும். இதில் சோம்பு போடணும் கொஞ்சமாக. வெங்காயம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் அளவுக்கு, சரியா? குட்டி குட்டியாக வச்சுருக்க வெங்காயம், ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு உப்பு, இதுக்கு எவ்வளோ தேவைன்னு பார்த்துட்டு போடுங்க. அடுத்தது கொஞ்சமாக இதில் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு வாசனைக்கு. அடுத்தது நான் கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த கடலைப்பருப்பு வடை செய்கிற மாதிரி தான். பட் நம்ம வந்து என்ன சேர்த்துருக்கோன்னா மீல் மேக்கர் சோயா சங்க்ஸ். இப்போ நீங்கள் வேணால் வாயில் வச்சு பார்த்துக்கோங்க உப்பு காணுமான்னு சொல்லிட்டு. கட்டாயமாக கரெக்டாக தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் செய்யும்போது பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெயும் பாருங்கள் டக்குன்னு சூடாக ஆரம்பிச்சிட்டு நம்ம போட்டு எடுத்து கொடுத்துக்கலாம். சென்னையில் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மழைக்கு அப்படி ஒரு இதமாக ஒரு இந்த மாதிரி வடையும் காஃபி டீ குடிக்கும்போது சூப்பராக இருக்கும். லைட்டாக தண்ணியில் கையை கழுவிட்டு உருண்டை விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு பாருங்க. எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தட்டிக்கோங்க. ஓகே,
இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிட்டு பாருங்கள். இதை கொஞ்சம் முதல்ல வந்து நீங்கள் மாற்றி போடுறீங்க ஓகேங்களா. நான் கொஞ்சம் வெந்துட்டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று நான் மாற்றி போட்டேன்னா கொஞ்சம் இங்கே பாருங்களேன் அதை லைட்டாக பீகிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு இதான பிறகு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா மாற்றி போடுங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் நம்மளுடைய ஈவினிங் டிஃபனுக்கான வடை மொறு மொறுன்னு சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டு, நமக்கு எண்ணெயும் குடிக்காது இந்த வடை. கொஞ்சம் 2 நிமிஷம் வச்சுட்டு எண்ணெயெல்லாம் நல்லா இதான பிறகு ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மீதி இருக்கிற எண்ணெயும் நமக்கு வந்து டக்குன்னு அப்சர்வ் ஆயிடும். அவ்வளோதான் நம்முடைய வடை ரெடி ஆகிடுச்சு. அடுத்த பேட்சையும் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு பார்க்கலாம். போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக கரெக்டாக இதான் வந்து உங்களுக்கு 2 பக்கம் நல்லா இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நிதானமாக மாற்றி போடுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. 2 டைம்ஸ் நம்ம போட்டாச்சு. இங்கே பாருங்கள் மீதி உள்ளதையும் எடுத்து நெக்ஸ்ட் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துலாம். நம்மளுடைய ஹெல்த்தியான வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்களேன் இந்த உடஞ்சி போச்சா. இதில் 2 வடையை நாங்கள் எடுத்து முதலே சாப்பிட்டாச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்னு. கூடவே கொஞ்சமாக காஃபி, ஒரு சூப்பரான ஒரு டீ. இன்றைக்கி டீ கூட இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். அந்த கிறிஸ்பிக்கும் நல்ல ஒரு சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு கூட அப்படியே தெய்வாமிர்தமாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் பிள்ளைங்களும் ஹெல்த்தியாக இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த டிஷ்ஷை பண்ணி கொடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகே பிக்சரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.